ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்களுடைய மனது புண்படக்கூடாது, சட்டங்களை அவர்கள் பக்கமாக வளைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு ஆலிகார்ச்சியா என்று நமக்கு தெரியவில்லை. அசுத்தங்களை வாரி எறிகிறார்கள், வீசி எறிகிறார்கள் பிராமண வகுப்பை சார்ந்தவர்கள். இது வரலாற்றால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட விஷயம். இது படத்துல வந்ததுன்னா அது அவர்களுடைய மனதை புண்படுத்துகிறதாம். அவங்க தொடர்ந்து போராடியதே, அவர்கள் வாழ்க்கை முழுக்க போராடியதே பிராமணர்களின் ஆதிக்கத்தை எதிர்த்து தானே. அப்புறம் அதை நீங்கள் காண்பிப்பதை எப்படி நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியும்னு சொன்னால், எப்படி ஒரு நாட்டிலே நாம் இருந்து வருகிறோம் அப்படின்ற அந்த ஒரு தெளிவை நமக்கு கொடுக்கிறது. இது ஒடுக்கப்பட்ட இந்துக்களை போர்ட்ரே செய்யக்கூடிய படம். அதற்கு வாய்மூடி மௌனமாக இருப்பதா என்று கேள்விகள் எழுந்து கொண்டே இருக்கிறது. அனைவருக்கும் வணக்கம். சாவித்ரிபாய் பூலே, ஜோதிராவ் பூலே ஆகிய இருவருடைய வாழ்க்கையை வைத்து எடுக்கப்பட்ட பூலே என்ற படம் ஒரு பெரிய சர்ச்சைக்குள்ளாகி இருக்கிறது. சென்சார் போர்டிலிருந்து ஏற்கனவே அவர்களுக்கு ஒரு சர்டிஃபிகேட்டை கொடுத்துட்டாங்க. இருந்தாலும் பிராமணர் சமூகத்தை சார்ந்த ஆர்கனைசேஷன்ஸ் எல்லாம் இதை எதிர்க்கிறார்கள். அதில் இருக்கக்கூடிய சில காட்சிகள் எல்லாம் அவர்கள் மனதை புண்படுத்துவதாக இருக்கிறது என்ற காரணத்தினால இதை நீங்கள் தடை செய்ய வேண்டும், அந்த காட்சிகளை எல்லாம் எடுக்க வேண்டும்னு சொல்லி அவங்க பெட்டிஷன் கொடுக்குறாங்க. அதை பேஸ் பண்ணி மீண்டும் சென்சார் போர்டு இதை ஸ்டால் பண்ணியிருக்காங்க. ஏப்ரல் 11 ரிலீஸ் ஆக வேண்டியது தள்ளி போயிருக்கிறது. இதற்கு இந்தியா முழுக்க எதிர்ப்பு கிளம்பி இருக்கிறது. சாவித்ரிபாய் பூலே, ஜோதிராவ் பூலே இருவரும் மகாராஷ்டிராவை சார்ந்த ஒரு பெரிய சோஷியல் ரிஃபார்மர்ஸ். இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தந்தை பெரியார் போல அங்கே பிராமணர்களின் ஆதிக்கத்திற்கு எதிராக தொடர்ந்து குரல் கொடுத்து வந்தவர்கள் இருவரும். குறிப்பாக சாவித்ரிபாய் பூலே அவர்கள் பெண் கல்விக்காகவும் பெண்கள் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்றும் தொடர்ந்து 1800களில் குரல் கொடுத்தவர். இன்றைக்கி இந்தியாவில் பெண்களுக்கு படிப்பறிவு ஸ்டார்ட் ஆகுது, எங்கிருந்து ஆரம்பிக்குது அப்படின்னா அதற்கு முழுமுதற் காரணமாக இருந்திருக்கக்கூடியவர் சாவித்ரிபாய் பூலே. பலராலும் பாராட்டப்பட்டு சீராட்டப்பட்டு கொண்டாடப்பட்ட ஒரு சோஷியல் ரிஃபார்மர், சமூக தலைவர். அவரை பற்றி படம் எடுத்தால் அதற்கு இவ்வளவு பெரிய எதிர்ப்பு. ஐயா, அவங்க எதிர்த்து போராடினதே பிராமணர்களுடைய ஆதிக்கத்திற்கு எதிராக. அப்புறம் படத்தில் பிராமணர்கள் அவங்க தவறாக சித்தரிக்கப்படுகிறார்கள் என்று குரல் எழுப்புகிறார்கள்னா அதை கேட்டு சென்சார் போர்டு ஒரு தடவை கட் பண்ணியாச்சு, மீண்டும் நாங்கள் இதை கட் செய்வோம் என்றால் அதை ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்களுடைய மனது புண்படக்கூடாது என்று சட்டங்களை அவர்கள் பக்கமாக வளைத்து கொள்ளக்கூடிய ஒரு ஆலிகார்ச்சியா என்று நமக்கு தெரியவில்லை. சட்டத்தின் பால் நடக்கக்கூடிய ஆட்சியில் சென்சார் போர்டு கொடுத்துட்டா ரிலீஸ் பண்ண வேண்டியது தானே. அதில் சில வார்த்தைகள், கேஸ்ட் என்ற வார்த்தை இருக்கக்கூடாதான், அதை வர்ணம்னு சொல்லணுமா, சில மகர், மகன் என்று சில வார்த்தைகள் இதெல்லாம் இருக்குது, இந்த வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாது என்று சென்சார் போர்டு இப்போ எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறது. அதைவிட முக்கியமாக சாவித்ரிபாய் பூலே அவர்களுடைய வாழ்க்கையில் இது ஏற்றுக்கொள்ளப்பட்ட வரலாறு. அவங்க தெருவிலே சென்று கொண்டிருக்கும் பொழுது அவர் மேலே அசுத்தங்களை வாரி எறிகிறார்கள், வீசி எறிகிறார்கள் பிராமண வகுப்பை சார்ந்தவர்கள். இது வரலாற்றால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட விஷயம். இது படத்தில் வந்ததுன்னா அது அவர்களுடைய மனதை புண்படுத்துகிறதாம். அதனால் அந்த ரெஃபரன்ஸ் எல்லாம் எடுக்கணும் என்று போர்க்கொடி தூக்கியிருக்காங்க. அதற்கு ஓகே, கரெக்டு தாங்க, நீங்கள் அந்த காட்சிகளை எல்லாம் நீக்குங்கள் என்று உத்தரவிட்டிருக்கிறது சென்சார் போர்டு. இப்போ நீக்கி அது என்ன ஆக போகுதுன்னு தெரியல, ரிலீஸ் ஆக போகிறதா இல்லையா என்று தெரியவில்லை. வரலாற்றை பற்றி பேசுவதில் யாருக்கு என்ன பிரச்சனை வந்துட போகுது? அவங்க தொடர்ந்து போராடியதே, அவர்கள் வாழ்க்கை முழுக்க போராடியதே பிராமணர்களின் ஆதிக்கத்தை எதிர்த்து தானே. அப்புறம் அதை நீங்கள் காண்பிப்பதை எப்படி நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியும்னு சொன்னால், எப்படி ஒரு நாட்டிலே நாம் இருந்து வருகிறோம் அப்படின்ற அந்த ஒரு தெளிவை நமக்கு கொடுக்கிறது. காஷ்மீர் ஃபைல்ஸ், இன்னும் பல படங்கள் வந்துச்சு. அதற்கெல்லாம் இப்படி சென்சார் போர்டு கொடுத்தாங்களா, கொடுத்தாங்களா? வரலாற்றை திரித்து பாஜகவுடைய கொள்கைகளுக்கு ஆதரவாக படம் எடுத்தோம் என்றால் எந்த பிரச்சனையும் கிடையாது. கவர்மெண்ட் டாக்ஸ் ரிலீஃப் கொடுக்கும், எல்லாம் பண்ணோம். இது வேறு ஏதாவது ஒரு அரசியல் படம், அரசியல் நெடி இருக்கக்கூடிய படம் என்றால் கூட பரவாயில்லை. 200 ஆண்டுகளுக்கு முன்னால் பெண்களுடைய கல்விக்காகவும் ஒடுக்கப்பட்ட இந்துக்களின் வாழ்க்கைக்காகவும் போராடிய ஒரு சரித்திர நாயகர்களுடைய படத்தை எடுக்கிறதுக்கு அதற்கு இவ்வளவு முட்டுக்கட்டைகளை போடுவார்களா? இது குறித்து எல்லோருமே ஒரு கடுமையான எதிர்ப்பை தெரிவித்து வருகிறார்கள். அவர்களுடைய அந்த கருத்துக்கள் அதை பதிவு செய்து கொண்டு வருகிறார்கள். சென்சார் போர்டில் யார் இருக்கான்னு பார்த்தா எல்லாம் பிராமண வகுப்பை சார்ந்தவர்களாக இருக்காங்க. அப்புறம் அவங்க எப்படி பிராமண ஆர்கனைசேஷன்ஸ் எல்லாம் ஒரு இது கொடுக்குறாங்க அப்படின்னா, கண்டிப்பாக அதெல்லாம் சரிதாங்க, அவர்கள் சொல்வது சரிதான் என்று சொல்லி கட் செய்யுங்க, இதை கட் செய்யுங்க, அதை கட் செய்யுங்கன்னு சொல்லி அழுத்தம் கொடுத்து வருகிறார்கள். சென்சார் போர்டு எப்படிப்பட்ட
ஒரு கட்களை எல்லாம் செய்திருக்கிறது அப்படின்றது பொதுவெளியில் இருக்குது. தெளிவாக சொல்லியிருக்காங்க. ரீப்ளேஸ்ட் த விஷுவல்ஸ் ஆஃப் மேன் கேரிங் ப்ரூம் டு பாய்ஸ் த்ரோயிங் கவுடங் பால்ஸ் அட் சாவித்ரி பாய். ரீப்ளேஸ்ட் த மாடிஃபைட் டயலாக் பேஷாவி அஸ்தி தர் ஹத் பேர் அலக் கர்வா தேத்தே டு நசீப் அச்சா தா ரஜஷாய் ஹோத்தி என்று சொல்லியிருக்கிறார்கள். அந்த பெஷ்வாய் என்ற வார்த்தை வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதோடைய அர்த்தம் நமக்கு என்னன்னு தெரியல. அதே போல் ரீப்ளேஸ் த வேர்ட்ஸ் மங் மஹர் டு ஐசே சோட்டி சோட்டி. இந்த மங் மஹர் பற்றி தான் குறிப்பிட்டிருந்தோம், அதை மாற்றணும்னு சொல்லியிருக்காங்களா, அதோடைய சிக்னிஃபிகன்ஸ் என்ன அப்படின்றதும் நமக்கு தெரியும். ஐ திங்க் இதெல்லாம் பிராமணர்களை குறிக்கக்கூடிய சொல், அதனால் இதெல்லாம் மாற்றணும் அப்படின்னு சொல்லி அவர்கள் கலக குரலை எழுப்பியிருக்கிறார்கள். குறிப்பாக அடுத்து 132:59 செகண்ட்ஸில் replaced the whole VO stanza about caste system of Manu Maharaj. आबादी ए आबाद और उनका जीवन सार्थक होगा to आबादी हैं आबाद नहीं आज़ादी की என்று மாற்றியிருக்கிறார்களாம். இதையெல்லாம் குறித்து தான் எல்லோரும் அவர்களுடைய கருத்துக்களை சமூக வலைதளங்களிலே பகிர்ந்து கொண்டு வருகிறார்கள். ஒடுக்கப்பட்ட இந்துக்களின் குரலாக யார் ஒலிக்கப் போகிறார்கள்? இதற்காக குரல் கொடுக்க வேண்டும். எதிர்க்கட்சிகள் எல்லாரும் இதற்கு எதிராக குரல் கொடுக்க வேண்டும். இது ஒடுக்கப்பட்ட இந்துக்களை போற்றை செய்யக்கூடிய படம். அதற்கு வாய்மூடி மௌனமாக இருப்பதா என்று கேள்விகள் எழுந்து கொண்டே இருக்கிறது. என்ன நடக்கப் போகிறது? இதை எப்படி அடுத்து என்ன செய்வார்கள்? படத்தை ரிலீஸ் பண்ண விடுவாங்களா இல்லையா? பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.